மாணவி வன்கொடுமை தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அரசு தரப்பு மேற்கொண்ட விசாரணைகள் குறித்து விரிவான அறிக்கையை இன்று தாக்கல் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரி அதிமுக தரப்பில் வரலட்சுமி, பாஜக தரப்பில் மோகன்தாஸ் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுக்கள் நீதிபதிகள் எம்.எஸ். சுப்பிரமணியம் மற்றும் வி. லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கையை காவல்துறையினர் வெளியிட்டது சட்டவிரோதம் எனவும் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் எனவும் வாதிட்டனர். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் முதல் தகவல் அறிக்கை வெளியானது குறித்தும் அதற்கு யார் பொறுப்பு என்பது குறித்தும் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் உத்தரவிட்டனர். இந்த வழக்கில் இதுவரை எடுக்கப்பட்டுள்ள விசாரணை நடவடிக்கைகளை அறிக்கையாக இன்று சமர்ப்பிக்கவும் உத்தரவிட்டனர். இதேபோல மாணவிகள் பாதுகாப்புக்கு அண்ணா பல்கலைக்கழகம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது, நிர்பயா நிதி செலவு செய்யப்பட்ட விவரங்கள் குறித்தும் பல்கலைக்கழக விசாக குழுவுக்கு எத்தனை புகார்கள் வந்துள்ளன என்பது குறித்தும் அறிக்கை அளிக்க அண்ணா பல்கலைக்கழகத்திற்கும் நீதிபதிகள் உத்தரவிட்ட நிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி என்று காவல் ஆணையர் எப்படி முடிவுக்கு வந்தார் என்று சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியன் மற்றும் வி. லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தனர். அதில் விசாரணை ஆரம்ப கட்டத்திலேயே இருக்கும்போது ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி என்று எப்படி காவல் ஆணையர் கூறினார் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அப்போது காவல் ஆணையர் சொன்னது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து எந்த விதிகளின் அடிப்படையில் காவல் ஆணையர் செய்தியாளர் சந்திப்பு நடத்த முடியும் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் கைது செய்யப்பட்டவர் காலில் எப்படி காயம் ஏற்பட்டது எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த காவல்துறை தரப்பு கைது செய்யப்பட்டவர் தப்ப முயன்றபோது ஏற்பட்ட காயம் என்றும் விளக்கமளித்தது. இதற்கு கருத்து தெரிவித்த நீதிபதிகள் லஞ்சம் வாங்குபவர்களுக்கு எல்லாம் மாவுக்கட்டு போடப்படுவதில்லை என்று ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். குற்றவாளி 10 ஆண்டுகள் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உலவி வந்ததை விசாரித்தீர்களா என்றும் வினவினார். மேலும் கல்வி நிறுவனங்களில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க சிறப்பு அதிரடிப்படை அமைக்க வேண்டும் என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்த நிலையில் ஏற்கனவே சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்பட்டிருப்பதாக அரசு தலைமை வழக்கறிஞர் குறிப்பிட்டார். பெண்கள் ஆண்களுடன் பேசக்கூடாது, பாதிக்கப்பட்ட மாணவி அங்கு சென்றிருக்கக்கூடாது என்றெல்லாம் கருத்து தெரிவிக்கக்கூடாது என்று கூறிய நீதிபதிகள் பெண்களுக்கு முழு சுதந்திரம் உள்ளது, காதல் என்பது பெண்ணின் தனிப்பட்ட சுதந்திரம் என்றும் சுட்டிக்காட்டினர். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான ஆர்.என். ரவி இன்று ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஒருவர் கைதாகியுள்ளார். இந்நிலையில் மாணவிகள் பாதுகாப்புக்கு அண்ணா பல்கலைக்கழகம் மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் பல்கலைக்கழக வேந்தரான ஆளுநர் ஆர்.என். ரவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நண்பகல் 12 மணியளவில் ஆய்வு நடத்த உள்ளதாக தெரிகிறது. தமிழ்நாடு அரசு மற்றும் ஆளுநர் இடையே முரண்பாடுகள் இருந்து வரக்கூடிய நிலையில் ஆளுநர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆய்வு நடத்த உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதால் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குற்றம் சாட்டப்பட்டவர் பல்வேறு அமைச்சர்களுக்கும் திமுகவினருக்கும் நெருக்கமானவர் என்றெல்லாம் தகவல்கள் வருவதாகவும் திமுகவைச் சேர்ந்த நபரை காப்பாற்ற அரசு முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். 23ஆம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்குது. 24ஆம் தேதி இந்த மாணவி காவல் நிலையத்தில் புகார் செய்திருக்கின்றார். புகார் செய்தவுடன் இந்த ஞானசேகரனை பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போது விடுவித்து விட்டார்கள். இது எந்த விதத்தில் அவர் விடுவிக்கப்பட்டார்? மாணவியை மிரட்டிய ஞானசேகர் என்பவர் செல்போனில் சார் என பேசியதாக மாணவி குறிப்பிட்டிருப்பதாகவும் யார் அந்த சார் என்பதை இப்போது வரை வெளிப்படுத்தவில்லை எனவும் இபிஎஸ் காட்டமாக விமர்சித்தார். அந்த பாலியல் வன்கொடுமை செய்தது ஒருவர் தான், அவர் ஞானசேகர் தான் என்பது குறிப்பிடுகிறார். ஆனால் மாணவி அவர்கள் புகார் கொடுக்கின்ற அந்த புகாரிலே அந்த ஞானசேகரன் அவர்கள் சார் என்று செல்போனிலே பேசியிருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி என்றால் அவர் யார்?
சார் என்று மாணவி கூறிய நபரை பாதுகாக்க காவல்துறை முயற்சி எடுப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு புகார் தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சரும் காவல் ஆணையரும் முரண்பட்ட தகவல்களை தெரிவித்திருப்பது மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். காவல்துறை உயரதிகாரி சொல்கிறார், ஹோஸ்டலில் இருந்து 100க்கு கம்ப்ளைண்ட் வந்தவுடன் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக ஒரு கருத்தை சொல்கிறார். இன்றைய தினம் அந்த துறையுடைய அமைச்சர் சொல்கிறார், ஹோஸ்டலுக்கு கம்ப்ளைண்ட் வரவில்லை, 100% வரவில்லை, நேரடியாக காவல் நிலையத்தில் தான் இந்த மாணவி புகார் கொடுத்தார் என்று முரண்பட்ட கருத்தை சொல்லியிருக்கிறார். இதேபோல் சந்தேகத்தை வெளிப்படுத்தியுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாறுபட்ட கருத்துக்களை ஆணையரும் அமைச்சரும் கூறியிருப்பதாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக விளக்கமளித்துள்ள உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், காவல்துறை அவசர உதவி எண்ணான 100க்கு தொடர்பு கொண்டு பாதிக்கப்பட்ட மாணவி நேரடியாக புகார் அளித்ததாகவும் அதன் அடிப்படையில் விசாரிக்க சென்றபோது பல்கலைக்கழக உள் விசாரணை குழுவைச் சேர்ந்த பேராசிரியர் ஒருவரின் உதவியுடன் காவல்துறைக்கு புகார் தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். காவல்துறையினர் பல்கலைக்கழகத்திற்கு விசாரணைக்கு வந்தபோதுதான் பல்கலைக்கழக உள் விசாரணை குழுவில் இருந்த பிறருக்கு இந்த விவகாரம் தெரிய வந்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதை வைத்துத்தான் பல்கலைக்கழக உள் விசாரணை குழு நேரடியாக புகார் அளிக்கவில்லை என்று தாம் தெரிவித்ததாகவும், ஆனால் அது தவறாக பொருள்படும்படி அமைந்துவிட்டதாகவும் அமைச்சர் கோவி செழியன் விளக்கமளித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் சரியாக செயல்படாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். மாணவி வன்கொடுமை சம்பவத்தை தொடர்ந்து சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இன்னும் 10 நாட்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் எனவும் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் முட்புதர்களை அகற்றும் பணி நடைபெற்று வருவதாகவும் கூறினார். சிசிடிவி மற்றும் மின்விளக்குகள் முழுமையாக பொருத்தும் பணியும் நடைபெறுவதாக கூறினார். எந்த இடமும் இருட்டாக இருக்கிறது என்ற இருக்கக்கூடாது என்பதற்கு அனைத்து இடங்களிலும் விளக்குகளை பொருத்துவதற்கு துரித நடவடிக்கை எடுத்திருக்கும். 2-3 தினங்களிலே அது முழுமையடை செய்யப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உளவியல் மற்றும் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் மாணவர்களின் புகார்களை கேட்டறிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இதற்கிடையே பெண்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாக எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள அமைச்சர் கோவி செழியன், அனைத்து பெண்களும் காவல் உதவி செயலியை பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொண்டு ஆபத்து காலங்களில் பயன்படுத்த வேண்டும் என கூறியுள்ளார். திமுக ஆட்சியில் பெண்கள் தைரியத்துடன் புகார் அளிக்க முன்வருவதாக சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பல்வேறு தரப்பினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் பாலியல் வன்கொடுமை தொடர்பாக தைரியமாக புகார் கூறிய மாணவிக்கு பாராட்டு தெரிவித்தார். மக்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மீது ஒரு ஆதரவாக இருக்கிறாங்க. இந்த ஆட்சி மீண்டும் வரப்போகிறதே என்ற ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் எதையோ ஒரு போராட்டம் என்று அவர்கள் கெட்ட பேர் உண்டாக்கும் நினைக்கிறாங்க. ஆனா மக்கள் நன்கு அறிவார்கள், மக்களுக்கு தெரியும் யாரு எப்படி இருக்கிறாங்கன்றது. அதனால அந்த பாஜக ஆட்சியெல்லாம் பத்தி அண்ணாமலை, நம்முடைய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு தெரியாதோ என்னவோ தெரியல. புகார் கொடுக்க முன்வருவோர் குறித்த தகவல்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் உறுதியளித்தார். அந்த ஞானசேகர் திமுக காரன், திமுக எவ்வளவு சொல்லியாச்சு, அவர் திமுக இல்ல, திமுகவை சேர்ந்தவர் ஞானசேகரன் அந்த சைதை பகுதி கழகத்துல ஒருத்தர் பொறுப்புல இருக்கார். இவர் தான் அந்த ஞானசேகர், டி ஞானசேகர். இவர் தான் எத்தனையோ முறை சொல்லியாச்சு, அவர் எங்க கட்சிக்காரர் இல்ல, இவர் தான் அந்த டி ஞானசேகர். இவருடைய பேர் தான் அந்த நோட்டீஸ்ல இருக்கு, சில நோட்டீஸ்ல இவருடைய போட்டோவே இருக்கு. பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் அதிமுக அலட்சியமாக செயல்பட்டதாகவும், எடப்பாடி பழனிசாமியின் அனைத்து கேள்விகளுக்கும் காவல் ஆணையர் உட்பட அனைவரும் ஏற்கனவே பதிலளித்து விட்டதாகவும் கீதா ஜீவன் தெரிவித்தார். அடிக்க வராங்கல்ல, ஒரு வீடியோ எடுக்கிறது கிடையாது. அடிக்க வந்தாங்க, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதாகியுள்ள ஞானசேகரன் கடந்த ஜூன் மாதம் சையது பாசிர் என்பவருடன் தகராறு செய்த காட்சிகள் தான் இவை. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஞானசேகரன் என்பவரை காவலர்கள் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மந்தைவெளியைச் சேர்ந்த சையது பாசிர் என்பவருடன் பார்க்கிங் பிரச்சனை தொடர்பாக ஞானசேகரன் தகராறு செய்துள்ளார். கோட்டூர்புரம் லேக் வியூ சாலையில் சையது பாசிர் என்பவர் காரை பார்க் செய்த போது ஞானசேகரன் அவரிடம் தகராறு செய்து அவதூறாக பேசி அடிக்க முயன்றுள்ளார்.
வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறாங்க, அடிக்க வராங்க, ஒரு வீடியோ எடுத்துருக்கீங்க. தேவையில்லாத ஞானசேகரன் வாக்குவாதம் செய்த காட்சிகள் தற்போது இணையத்தில் வெளியாகியுள்ளன.